So very good morning everyone. நான் அசோக் பேசுறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். டே 1 இந்த ப்ரோக்ராம்ல சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன, எதுக்காக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிகாஸ் அந்த ரெண்டு ஸ்டேஜ்ல தான் நம்ம லைஃப் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. ஒன்று ப்ரீ இல்னஸ், இன்னொன்று டிசீஸ் பீரியட். ஸோ நம்மளுடைய கவனம் அக்கறைத்தெல்லாம் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரீ இல்னஸ், அதாவது நோய் வருவதற்கு முன் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த இடத்துல தான் நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அதே போல நோய் வந்தவங்களுக்கான ஒரு தீர்வும் வந்து நிச்சயமா நம்மளால கொடுக்க முடியும். அந்த 5 தூண்கள், இந்த 5 தூண்களால் மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு டே 2ல மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா சில முக்கியமான டிப்ஸ் இருக்கு அண்ட் மீதி பொதுவாக கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கான பதில்களும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பாடி சிஸ்டம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று கொழுப்பு சத்து, இன்னொன்று சர்க்கரை சத்து. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாமே நம்ம உடல் என்ன பண்ணுது, எல்லாமே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா தான் கன்வெர்ட் பண்ணும். நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலுமே சரி, அது செல்களுக்குள்ள போகும்போது செல்கள் அதை பேர்ன் பண்ணி அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அப்பதான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸும் கரெக்டா வேலை செய்ய முடியும். ஸோ கொழுப்பு சத்து இது தேவைதான். ஆனா அந்த கொழுப்பு சத்து அதிகமாகும் போது வரக்கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறதா நேற்று நம்ம பார்த்தோம். அதில் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து எப்படி பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கிறது நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அடுத்தது முக்கியமாக இந்த கிளைசமிக் ஹெல்த். ஸோ கிளைசமிக் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன? சர்க்கரை சத்து. இந்த சர்க்கரை சத்து இதுதான் முக்கியமான ஒரு நியூட்ரிஷன். அதுலயும் எஸ்பெஷலி மேக்ரோ நியூட்ரிஷன், அதிகமாக தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து உணவுல இருந்து நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடியது. ரைட். இந்த கிளைசமிக் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் சர்க்கரை சத்து முக்கியம்தான். அதே மாதிரி சர்க்கரையோட அளவுகள் அதிகமானாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, இதனால அது நோயாக மாறக்கூடியது. அப்புறம் நம்ம பாடி சிஸ்டம் இந்த சர்க்கரையை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணும்? நம்ம சாப்பிட்ட உடனே நாங்கள் வயிற்றுக்குள்ள இந்த உணவு போகுது. அந்த உணவு சர்க்கரை சத்தாக மாற்றப்படுகிறது. இந்த சர்க்கரை சத்தாக மாற்றப்பட்ட உடனே மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போகும். மூளை கணையத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகுது. இந்த இன்சுலினோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கீ மாதிரி. ஸோ இந்த இன்சுலினோட சேர்ந்து சர்க்கரை சத்து வந்தாதான் இன்சுலின் வந்து ஒரு கீ மாதிரி. ஸோ ஒரு செல்களோட கதவுகள் திறந்து விடும், சர்க்கரை செல்களுக்குள்ள போகும். நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அப்புறம் நம்ம உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சர்க்கரை சத்து அந்த கோடிக்கணக்கான செல்களுக்கும் போகணும். அது ஒரு கேரியர் மாதிரி இருக்கக்கூடிய இன்சுலின். இதுதான் பேசிக்கா நம்ம பாடியில நடக்கக்கூடிய சிஸ்டம். பாங்க்ரியாஸ், கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இந்த கணையத்துக்குள்ள பீட்டா செல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த பீட்டா செல்ஸ்ல இருந்தா இன்சுலினோட உற்பத்தியும் ஆரம்பிக்குது. ரைட். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வயிற்றுல போய் செரிமானம் ஆகுது. ஆனா சர்க்கரை சத்தாக மாற்றப்பட முடியல. என்ன ஆகும்? மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போகாது, மூளை கணையத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காது, கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகாது. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருஷங்களாக நம்முடைய உணவு பழக்கம் சரியாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே அந்த மெசேஜ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கும். ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அது இருக்கும். ஒன்ஸ் அந்த மெசேஜ் இதை ரீச் ஆகல அப்படின்னா இன்சுலினோட உற்பத்தியே இருக்காது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே இறந்து போயிடும். ஸோ இன்சுலின் டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். இந்த கண்டிஷன் எதுக்கு பேர் தான் IDDM அப்படின்னு சொல்லுவோம், இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இன்சுலின் ஊசி போடுறவங்க எல்லாருமே இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா ஆர்டிபிஷியல் நம்ம இன்சுலின் எடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? அந்த இன்சுலின் அந்த சர்க்கரை செல்களுக்குள்ள கொண்டு போக முடியும். இரண்டாவது ஒரு ஸ்டேஜ் வந்து வரக்கூடியது. நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானமாகும். செரிமானமான உணவு சர்க்கரை சத்தாக மாற்றப்படுகிறது. மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போகும். மூளையிலிருந்து கணையத்துக்கு இன்ஃபர்மேஷன் போகும். கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகும். இந்த இன்சுலின் இந்த சர்க்கரை சத்தை செல்களுக்கு கொண்டு போகும். இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம செல்கள் இந்த சர்க்கரை சத்தை அனுமதிக்காது. காரணம், இது கிடைக்கக்கூடிய இந்த சர்க்கரை சத்து இது கெட்ட சர்க்கரையாக இருக்கும். அப்ப இன்சுலின் எவ்வளவு முயற்சி பண்ணும், ஆனா செல்களோட கதவுகள் திறக்காது. ஏன்னா செல்களுக்குள்ள இந்த கெட்ட சர்க்கரை போயிடுச்சு, செல்களை வந்து டேமேஜ் பண்ணும். இப்ப இன்சுலின் இருக்கு, ஆனா இன்சுலினோட வேலையை முழுமையாக செய்ய முடியல. இந்த சர்க்கரை வந்து செல்களுக்குள்ள முழுசா அப்சர்வ் ஆக முடியல. எப்ப இந்த கண்டிஷன் நம்ம பாடி மாற ஆரம்பிக்குதோ இதுக்கு பேர் தான் NIDDM, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் இதுதான். இந்த சர்க்கரையோட அளவுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. 80லேருந்து 100 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல். 100லேருந்து 126க்குள்ள இருந்துச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே 126 தாண்டிடுச்சு அப்படின்னா சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம்.
ஸோ சர்க்கரை சத்து நமக்கு தேவைதான். பட் அது சரியா நம்ம பாடினால அப்சர்வ் பண்ண முடியாம போகும்போதும் சரி, இன்சுலினோட உற்பத்தி இல்லாத போது என்ன ஆகுது, அது நோயாக மாறும். இதை கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா ஒரு சர்க்கரை நோய் உடம்புக்குள்ள வரத்துக்கு மினிமம் 30-40 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அப்போ இந்த சர்க்கரை நோய் குணப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூட் காஸ் எதனால அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சதோ அதை கரெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சர்க்கரையோட அளவுகள் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 180 190 வரைக்கும் இருந்தாலே சர்க்கரை நோய் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் படிப்படியாக அது குறைஞ்சிட்டே வந்தது. காரணம் என்ன? பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், வெளிநாட்டு தயாரிப்புகள், முக்கியமாக இன்சுலின் போன்ற இந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாமே இந்தியாவில் வியாபாரம் பண்ணோம் அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்க, சிம்பிளா இந்த லெவல்ஸை குறைச்சிட்டே வந்தாங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் லெவல்ஸ் என்ன அப்படின்னா 110. 110 தாண்டிச்சுனால என்ன சொல்றாங்க, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பார்டர்ல இருந்துச்சுன்னா ரெண்டே விஷயம் தான் நம்ம பண்ணணும். ஒன்று, உணவுல கட்டுப்பாடுகள் அதிகமாக நம்ம வச்சிருக்கணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் அப்படின்னு பண்றதுனாலே திரும்ப சுகர் லெவல்ஸை நம்ம பேலன்ஸ் கொண்டு வர முடியும். பட் ஸ்டில் அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய இந்த சர்க்கரை, ஏன்னா இப்போ எப்போ செல்களுக்குள்ள இந்த சர்க்கரை போகலையோ இது திரும்ப ரத்தத்திலே தான் சுத்திட்டு இருக்கும். இந்த கெட்ட சர்க்கரை ரத்தத்துல சுத்தறதுனால என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்ணு பாதிக்குது, இதயம் பாதிக்குது, நரம்பு மண்டலம் பாதிக்கும், சிறுநீரகம் பாதிக்கும். ஸோ பல உறுப்புகள் பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கெட்ட சர்க்கரை தான். ஸோ சர்க்கரையோட அளவு குறைக்கக்கூடியதான் நீம். நீம் அப்படிங்கிறது என்ன? வேம்பு. இயற்கையாகவே ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. அதே போல நீம் ஒரு நல்ல கிருமி நாசினி. வயிறு குடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள், கிருமிகள் இதை அழிக்கக்கூடிய தன்மை நீம் கொண்டு. மூன்றாவதா, நீம் எடுக்கிறதுனால சருமத்துல வரக்கூடிய நோய்கள், முகப்பொருள் இருந்து சொரியாசிஸ் வரைக்கும் எத்தனையோ சரும நோய்கள் இருக்கு. இந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது நீம். நீம் எடுக்கிறதுனாலுமே இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஈவன் நீம் எதுவுமே கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. தலையில இந்த பொடுகு இருந்தாலும் சரி, இல்ல முடிக்கால்கள் பலப்படுத்தக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கக்கூடியது நீம். வயிறு உபசமா இருக்கு, ப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீம் கொடுக்கலாம். அதே போல தசை பிடிப்பு, மசில் கிராம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த கிராம்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதும் நீம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நீம் 3 வேளைக்குமே சாப்பிட்ட பிறகு 1-1-1 அப்படின்னு எடுத்துக்கணும். சர்க்கரை நோய் இல்லாம மற்ற ப்ராப்ளம்ஸ்க்காக எடுக்கிறவங்க டெய்லி ஒரு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை தான் இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள சர்க்கரை நோய் வரதுக்கே முக்கியமான ஒரு காரணம். அதே போல உடல் பருமன் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா இந்த வெள்ளை சர்க்கரையோட தயாரிப்புல கிட்டத்தட்ட 23 விதமான கெமிக்கல்ஸை பயன்படுத்துறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் வயிற்றுக்குள்ள போய் செரிமானம் ஆகாது. ஸ்டிவியா அப்படிங்கிறது என்ன? சீனி துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவர வகை. இதுல இருக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மை நம்ம சாப்பிட்ற வெள்ளை சர்க்கரையை விட 300 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை ஸ்டிவியால இருக்கு. அதே போல இதுல அதிக கலோரிகள் கிடையாது, அதிக கொழுப்பும் கிடையாது. ஸோ உடல் எடையை எப்போதுமே பேலன்ஸ்டா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டிவியாவை பயன்படுத்தலாம். மார்க்கெட்ல இன்னைக்கு எத்தனை விதமான ஸ்வீட்னஸ் இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ். ஸ்டிவியா இது ஒண்ணுதான் நேச்சுரல் ஸ்வீட்னர். அதே போல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ்ல ஆஸ்பர்டாம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. ஸ்டிவியால அந்த ஆஸ்பர்டாம் கிடையாது. ஃபிட்னஸ் அண்ட் டயட் இதுவும் ரொம்ப முக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் எடை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே போல டயட் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு. நிறைய பேர் நினைக்கிறாங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் டயட் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் டயட் கிடையாது. நம்ம உடல் எளிதாக செரிமானம் பண்ணக்கூடிய உணவுகளை எடுக்கிறதுக்கு பேர் தான் டயட். அப்ப இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்ன? உடல் எடைக்கு தகுந்தாற் போல, உயரத்திற்கு தகுந்தாற் போல உடல் எடை அப்படிங்கிறது இருக்கு. ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது, உயரம் ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கா, அப்ப நம்முடைய உடல் எடை எவ்வளவு இருக்குன்னா 70 கிலோ இருக்கலாம். 65ல இருந்து 75 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்முடைய பாடி வெயிட் வந்து இருக்கணும். இதை தாண்டும் போது என்ன ஆகும்? பிஎம்ஐ ரேஷியோ படி பார்க்கும்போது 18.6ல இருந்து 25 இது வந்து நார்மல் வெயிட். 25ல இருந்து 30க்குள்ள போயிடுச்சுன்னா ஓவர் வெயிட். அண்ட் 30 தாண்டிடுச்சுன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன். அதிக உடல் எடை இருந்தாலும் சரி, உடல் பருமன் இருந்தாலும் சரி, சர்க்கரை நோய் வரலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், புற்றுநோய் வரலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். படுத்தா தூக்கமே வரதில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் காரணம் என்னன்னா இந்த அதிக உடல் எடை. நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதுதான் புரதச்சத்து, புரோட்டீன்ஸ். ஏன்னா புரோட்டீன்ஸ் என்ன சொல்லுவோம்? பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
தலைமுடி வளர்ச்சி இருக்கலாம், ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக இருக்கலாம், மசில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக இருக்கலாம், உடல் உறுப்புகள் ஹெல்த்தியா ஒர்க் பண்றதுக்காக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிகமாக தேவைப்படக்கூடியது முக்கியமாக இந்த புரோட்டீன்ஸ். ஸோ இந்த புரோட்டீன் லாஸ் ஆகும்போது என்ன ஆகும்? மசில் வீக்னஸ் இருக்கும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும், ஸ்கின் வந்து அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடம்புல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். ஏன்னா இந்த புரோட்டீன் இதுவும் ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன், அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர், இந்த புரோட்டீன்ல இருக்கக்கூடியது வே புரோட்டீன்ஸ். வே புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக நைட்டு பால் உரக்குத்தி வைக்கும்போது காலையில பார்க்கும்போது இந்த தயிருக்கு மேல அப்படியே ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லணும்னா வே புரோட்டீன்ஸ். சோயாபீன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடியதுக்கு சாய் ஐசோலேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸ். இதுலயும் அந்த கொழுப்பு சத்து இல்ல சர்க்கரை சத்து ரொம்ப ரொம்ப குறைவு, புரதங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம பாடியோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது. ஸோ வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் ஒரு சர்விங்க்கு எவ்வளவு தேவை அப்படின்னா 10 கிராம் அளவு. இத பால்ல கலந்து சாப்பிடலாம், தண்ணியில கலந்து சாப்பிடலாம், ஜூஸ்ல கலந்து சாப்பிடலாம், சூப்ல கலந்து சாப்பிடலாம், உணவுல அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இது 12 வயசுக்கு மேல எத்தனை வயசுல இருக்கிறவங்கனாலும் எடுக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த புரோட்டீன் பவுடர் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. தாராளமா கொடுக்கலாம். பிகாஸ் நம்மளுடைய புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதுலயே அந்த சுகர் பேஸ் அப்படிங்கிறது இல்ல. இது காமனா புரோட்டீன் எடுக்கிறது, வெயிட்டை பேலன்ஸ் பண்ணல, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்ல புரோட்டீன் எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைமோ 2 டைமோ எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா ஆஃப்டர் ஃபுட் புரோட்டீன் பவுடர் 1 or 2 டைம்ஸ் டெய்லி வந்து எடுத்துட்டு வரலாம். இன்கேஸ் பாடி பில்டிங் பண்றாங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து புரோட்டீன் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 30 கிராம் அளவு ஒரு வேளை சர்விங் அவங்களுக்கு தேவை. ஏன்னா நம்மளுடைய புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் 10 கிராம் சர்விங் இருந்துச்சுன்னா அதுல 8 கிராம் வரைக்கும் வே புரோட்டீன்ஸ் அதுல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 80% வே புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த புரோட்டீன் பவுடர். புரோட்டீன் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக அதிக உடல் எடை, உடல் பருமன். இதற்காக ஏன்னா உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல கிட்டத்தட்ட 100 மில்லியன் மக்கள் உடல் பருமனாக இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்கா, சைனா இதுதான் ஃபாஸ்டா இந்த உடல் பருமன்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததான் இந்தியா இப்போ ரொம்ப ஃபாஸ்டா உடல் பருமன்ல முன்னேறிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக டோட்டல் கம்ப்ளீட் வெயிட் லாஸ், இதற்காக இருக்கக்கூடியதான் வெஸ்லிம் ரேஞ்ச். வெஸ்லிம் ஷேக். வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை சர்விங் அப்படிங்கிறது 30 கிராம். வெஸ்லிம் ஷேக்லேயே உள்ள ஒரு ஸ்கூப் இருக்கும். அந்த ஸ்கூப் ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 கிராம் அளவு அதுல இருந்து கிடைக்கும். ஸோ ஒரு 30 கிராம்ல என்ன கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிராம் வரைக்கும் புரதச்சத்து கிடைக்கும், 4 கிராம் வரைக்கும் நார்ச்சத்து கிடைக்கும், 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வெஸ்லிம் ஷேக்ல இருக்கு. இது எல்லாமே சேரும்போது 108 கிலோ கேலரிஸ் எனர்ஜி ஒரு வேளைக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வேளை நமக்கு உணவுல இருந்து என்ன கிடைக்கணுமோ அது வெஸ்லிம் ஷேக்ல இருந்தே நமக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னா வெஸ்லிம் ஷேக் ஒரு வேளை உணவு எடுக்காமல் அதற்கு பதிலாக எடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் பழக்க தோஷத்துல என்ன கேட்கறாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணுமா பின்னாடி எடுக்கணுமா அப்படின்னு. ஸோ வெஸ்லிம் ஷேக் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, சாப்பாடே இதுதான். வெஸ்லிம் ஷேக்ல எக்ஸலண்டான ஒரு மேங்கோ ஃபிளேவர் இதுல இருக்கிறதுனால இது கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அதுல கலந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பால் வாங்க முடியல அப்படின்னா தண்ணிலையும் கலந்து சாப்பிடலாம். பட் பால் அண்ட் தண்ணி இது ரெண்டுமே சூடா இருக்கக்கூடாது. சில்லுன்னு இருக்கலாம், இல்லை நார்மலா இருக்கலாம். ஸோ சூடா இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நார்ச்சத்து புரதச்சத்து லாஸ் ஆகலாம். ஸோ வெஸ்லிம் ஷேக் உடல் எடையை கண்ட்ரோல் பண்றது, பிகாஸ் அந்த உணவை கட்டுப்படுத்தி அதற்கு பதிலாக எடுக்கிறதுனால அந்த ஒரு ஃபுல்ஃபில்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெஸ்லிம் ஷேக்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னா ஒரு பாடி வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது, சர்க்கரையோட அளவு ஸ்லோவா ரிலீஸ் ஆகுறதுனால நீண்ட நேரம் வரைக்கும் பசிக்காமல் இருக்கும். ஸோ நேச்சுரலாக என்ன ஆகுது, பாடிக்கு ஃபர்தரா அந்த இன்டேக் போகல அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், எக்ஸஸ் அந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ செரிமான சக்தியும் அதிகப்படுத்தும். அதே போல தேவைப்படக்கூடிய அளவிற்கு புரதச்சத்து, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே வெஸ்லிம் ஷேக்ல இருக்கு. அடுத்ததா வெஸ்லிம் கேப்சூல். 4 முக்கியமான தாவர வகைகள், ஹெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மூலிகைகள் அதன் மூலமாக தயாரிக்கப்பட்டதுதான் வெஸ்லிம் கேப்சூல்.
ஸோ நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, வெஸ்லிம் எடுத்துட்டு பாடி வெயிட் குறைஞ்சிச்சு, பட் அகைன் நான் ட்ராப் பண்ணிட்டேன்னா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப வெயிட் வந்து ஏறுமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேச்சுரல் மெத்தட்ல எப்போ நம்ம உடல் எடையை குறைக்கிறோமோ ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், அன்லஸ் அண்ட் அன்டில் திரும்ப நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றாத இருக்கிற வரைக்கும். ஸோ வெஸ்லிம் கேப்சூல்ஸ்ல 4 முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஒபன்ஷியா, சப்பாத்தி களி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒபன்ஷியா. இந்த ஒபன்ஷியா என்ன பண்ணுதுன்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும், நீண்ட நேரம் பசிக்காது, பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. டார்சினியாங்கிறது என்ன, குடம்புளி அப்படின்னு சொல்லி, இந்த குடம்புளிங்கிறது மோஸ்ட்லி குழம்புல பயன்படுத்தக்கூடிய ஒரு புளி வகை. இதற்கு அந்த கொழுப்பு உருவாக்கக்கூடிய என்சைம்ஸ் இது உருவாகாமல் தடுக்கும். அதே போல எமோஷனல் ஈட்டிங், எமோஷனல் ஈட்டிங்னா ரொம்ப அழுதா பசிக்கும், ரொம்ப சிரிச்சா பசிக்கும், ரொம்ப சோகமா இருந்தா பசிக்கும். ஸோ அந்த எமோஷனல் ஈட்டிங் இதை வந்து குறைக்கக்கூடியது டார்சினியா. அதே மாதிரி கோலியஸ், கோலியஸ்ங்கிறது ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. 4வதா பைப்பரின், பைப்பரின்னா வால் மிளகு. ஸோ பைப்பரின் எடுக்கிறதுனால ஊட்டச்சத்துக்களோட அந்த அப்சார்ப்ஷன் இதை அதிகப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. இந்த 4 இன்கிரீடியன்ஸுமே ஒரு விதத்துல நேச்சுரலாகவே பசியை கண்ட்ரோல் பண்ணி உடம்புல தேவையில்லாத அந்த கொழுப்புகளாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். வெஸ்லிம் கேப்சூல் ஒரு நாளைக்கு 1லேருந்து 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம், உடல் எடையை பொறுத்த விஷயம். 100 கிலோக்குள்ள இருக்காங்க அப்படின்னா 2 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். 100க்கு மேல இருக்காங்க அப்படின்னா 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கணும். காலையில வெறும் வயிற்றுல அட் அ டைம் 3 கேப்சூலோ இல்லை 2 கேப்சூலோ இல்லை 1 கேப்சூலோ எடுத்துக்கிட்டாலே போதும். வெஸ்லிம் கேப்சூல்ஸ் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் டீ. வெஸ்லிம் டீல முக்கியமாக கிரீன் டீ, கிரீன் காஃபி அண்ட் டார்சினியா, இந்த 3 முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு. ஸோ கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் அந்த பாடி மெட்டபாலிசம் இது இம்ப்ரூவ் ஆகும், செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது, மன அழுத்தத்தை குறைக்க முடியும், அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால கொழுப்பு தங்க விடாமல் தடுக்கக்கூடியது. கிரீன் காஃபி, கிரீன் காஃபிங்கிறது பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல டார்சினியா, டார்சினியா தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. வெஸ்லிம் டீல எக்ஸலண்டான ஹனி லெமன் ஃபிளேவர் இதுல இருக்கு. ஸோ வெஸ்லிம் டீ பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பால் சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஸ்டன்டா வெஸ்லிம் டீ நம்ம எடுத்துக்கலாம், ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் எதுல வேணாலுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 கிராம், ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 கிராம் வரும். 5 கிராம் ஒரு சர்விங்க்கு எடுத்தாலே போதும். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் இது எல்லாமே டோட்டலா வெயிட் லாஸ்க்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ கரெக்டான ஒரு ரெஜிமெண்ட் நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம்னா, காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல 1, 2, 3 கேப்சூல்ஸ் வந்து வெஸ்லிம் கேப்சூல் எடுக்கலாம். அந்த ஒரு காலையில் ஒரு 11:30, அதே போல ஈவினிங் ஒரு 5:36. பொதுவாக நம்ம டீ காஃபி ஏதாவது ஒன்று சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். மற்ற டீ காஃபியில் எடுக்கிறதுக்கு பதிலாக வெஸ்லிம் டீ அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். ஸோ 2 or 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு வந்து எடுக்கலாம். நைட் டைம், ஏன்னா மோஸ்ட்லி நைட் டைம் நம்ம உணவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நம்ம நைட்ல தான் ரொம்ப ரொம்ப அதிகமா சாப்பிடுறோம். அதனால பெஸ்ட் திங் என்னன்னா, நைட் ஒரு 8-9 மணிக்குள்ள வெஸ்லிம் ஷேக் கொழுப்பு இல்லாத பால்லையோ இல்ல தண்ணிலையோ மிக்ஸ் பண்ணி ஒரு 200 ml அளவுக்கு பால் இல்ல தண்ணி அதுல மிக்ஸ் பண்ணி வெஸ்லிம் ஷேக் எடுத்துட்டு வரணும். ஸோ சில பேர் கேட்குறாங்க வெஸ்லிம் ஷேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாமா அப்படின்னு. ஸோ அது எடுக்கிறவங்க தான் டிசைட் பண்ணும், பிகாஸ் பாடி வெயிட்டை குறைக்கணுமா இல்லை ஏற்றணுமா அப்படிங்கிறது. வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போதே நம்ம 2 விஷயம் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று டயட், நிறைய காய்கறி பழங்கள் கொழுப்பு இல்லாத உணவுகள் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். 2வது அதே போல ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ கொரோனா டைம்ல நம்ம வெளில போக முடியல அப்படின்னா கூட பட் ஸ்டில் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயே நம்ம எத்தனையோ எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். இல்லை வீட்டு மேலே போயிட்டு கூட அங்கேயே வாக்கிங் மாதிரியோ இல்லை ஸ்கிப்பிங் பண்றது ஏதோ சம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு மாசம் இது ரெகுலரா நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா 3 to 4 kgs வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த 3 ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், கார்டியோவாஸ்குலர் இருக்கலாம், இல்ல சர்க்கரைக்காக இருக்கக்கூடிய கிளைசமிக் ஹெல்த்தா இருக்கலாம், ஃபிட்னஸ் அண்ட் டயட், இது எல்லாமே எங்க தேவைன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்கன் சிஸ்டம். சிஸ்டம் ஹெல்த்தியா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த பில்லர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். டீடாக்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடியது. ரெஜுவினேஷன் அப்படின்னா புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக என்ன ஆகுது, காற்று, தண்ணீர், உணவு எல்லாத்துல இருந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்களை தொடர்ந்து நச்சு பொருட்கள் போயிட்டு தான் இருக்கு.
அதிகமாக நச்சுப் பொருட்கள் போக 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 என்ன ஆகுதுன்னா ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள போக முடியாது. ஸோ செல்கள்ல இருந்து கழிவுகள் நச்சுப் பொருட்கள் வெளியில வராத போது நம்ம என்னதான் உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதனால அந்த செல்ஸ் டீடாக்ஸ் பண்ணணும். அதே போல ரெஜுவனேஷன், ஏன்னா செல்கள் எப்போதுமே பழுதடைஞ்சு போயிருக்கும். ஸோ செல்களை திரும்ப புதுப்பிக்கிறதுக்காக சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த கேட்டகரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது குர்குமின் பிளஸ். மஞ்சளுக்கு எத்தனை விதமான மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். மஞ்சளுக்கு அந்த மருத்துவ குணம் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் அதுல இருக்கு. அதுக்கு பேர் தான் குர்குமின். குர்குமின் பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது குர்குமினோட சேர்த்து இதுல ஆம்லா, முழு நெல்லிக்காய், பைப்பரின், வால்மிளகு, இது மூன்றுமே சேர்ந்து இருக்கக்கூடியதான் குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால அந்த காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். காக்னிட்டிவ்னா மூளையோட செயல்பாடுகள், செயல்திறன் அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாகும், தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை கிடைக்கும், தெளிவாக பேசக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இது எல்லாமே குர்குமின் பிளஸ்னால சப்போர்ட் பண்ணும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய கொரோனா டைம்ல குர்குமின் பிளஸ் கோவிட் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி டெய்லியே குர்குமின் பிளஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால சருமத்துல வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கும். பிகாஸ் மஞ்சளுக்கு முக்கியமான ஒரு குணம் என்னன்னா சரும பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, சருமத்துல ஒரு பொலிவை ஏற்படுத்தக்கூடியது. குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படுறதையும் தடுக்க முடியும். குர்குமின் பிளஸ் இதை வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி செப்டிக் அப்படின்னு சொல்லும். சிறு பிடிக்கக்கூடிய தன்மை, அதுதான் செப்டிக். அது செப்டிக் ஆகாம தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அதே போல நச்சுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய தன்மை குர்குமின் பிளஸ்ல இருக்கு. முக்கியமாக குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களா, அந்த ட்ரீட்மெண்டோட பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. குர்குமின் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பாரம்பரியமிக்க சீன மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காளான், அதுக்கு பேர் தான் கேனோடர்மா. இந்த கேனோடர்மாவை மூலிகைகளோட ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காளான் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 38,000 வகை இருக்கு. அதுல 200 வகைக்கு மட்டும்தான் மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த 200 வகையுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா லூசிடம், அதாவது இதோட பொட்டானிக்கல் நேம். கேனோடர்மால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாரம்பரியமிக்க சீன மருத்துவத்தை இதை பயன்படுத்தினால்தான் இந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் ஆர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பவர்ஃபுல் ஆல்கலாய்டு. ஆல்கலாய்டு அப்படின்னா நம்ம பாடியோட பிஹெச் லெவல்ஸை அமிலத்தன்மையிலிருந்து கரியமிலத்தன்மையாக மாற்றக்கூடியது. நம்ம உடம்புல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை தீர்க்கக்கூடிய சக்தி கேனோடர்மால இருக்கு. ஸோ கேனோடர்மாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் சீராச்சினாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் இது ஆரோக்கியமாக இருக்கும். செல்கள், திசுக்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்ம உடம்புக்குள்ள எப்போதுமே நல்ல ஒரு எனர்ஜி, பவர், ஸ்டாமினா, விகர் இது எல்லாமே கிடைக்கக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல இருந்து நச்சுப் பொருட்களை வெளியேற்றி செல்களோட புதுப்பிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியது கேனோடர்மா. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கேனோடர்மா. இன்ஃபேக்ட் ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா பூண்டு இதுல தான் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு அளவு இருக்கு, அதாவது 300 பார்ட்ஸ் பர் மில்லியன் பூண்டுல இருக்கு. ஆனா அதே கேனோடர்மா பொறுத்த வரைக்கும் 8000 பார்ட்ஸ் பர் மில்லியன். ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கும் நேச்சுரலாகவே பாடி அந்த ஆக்சிஜன் லெவல்ஸை ஜென்ரேட் பண்றதுக்காக கேனோடர்மா ரெக்கமெண்ட் பண்ணலாம். யாருக்குன்னா இப்ப இருக்கக்கூடிய கொரோனால பாதிக்கப்படுறவங்க. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே போல மூளையோட செயல்பாடுகளும் நல்லா இருக்கும். ஹீலிங் கெப்பாசிட்டி, புண் ஆற்றக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. இன்கேஸ் யாருக்காவது ஸ்கின்ல ஏதாவது சிராய்ப்பு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு அடிப்பட்டு அந்த காயம் ஆயிடுச்சு, அந்த காயம் வந்து ஆறாம அப்படி இருக்கு, இல்ல சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த காலில் அந்த புண்ணு வரும், அந்த புண்ணு ஆறாம இருக்கு அப்படின்னா கேனோடர்மா கேப்சூலை பிரிச்சு அந்த பவுடரை பெஸ்டீஜ் கோகோனட் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி மேல ஒரு 10 மாதிரி போடுறதுனால ஸ்கின் அதே நார்மல் டெக்ஸ்சருக்கு திரும்ப மாற ஆரம்பிக்கும். ஒரு யோகா பண்ணா என்ன மாதிரி ஒரு அமைதியான மனநிலை கிடைக்குமோ அது கேனோடர்மாலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ கேனோடர்மா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க கேனோடர்மா எடுக்கலாம். தைராய்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க கேனோடர்மா எடுத்துட்டு வரலாம். கேனோடர்மா ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். கால் பாதம் வழியாகவும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றக்கூடியதான் இந்த ஃபுட் டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ். இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி. நைட் தூங்கும்போது காலில் இந்த ஃபுட் பேச்சஸ் ஒட்டிட்டு படுத்தோம்னா காலையில் பார்க்கும்போது இந்த கலர் மாறி இருக்கும். பிளாக் ஆர் ப்ரௌன் கலர், இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். காரணம் என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், மெட்டபாலிக் வேஸ்ட், கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ் இது எல்லாமே கால் பாதம் வழியாக வெளியில வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்க்கும்போது கால் பாதத்துல 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது. அதனால கால் பாதம் வழியாக இந்த நச்சு பொருளை வெளியேற்ற முடிஞ்சதுன்னா உடல் உறுப்புகள்ல இருந்து நச்சு பொருளை வெளியேற்ற முடியும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாக்ஸ் ஒரு 10 பேச்சஸ் இருக்கும். ஸோ 5 நாள் தான் வரும். 5 நாள்லயே நார்மலா திரும்ப இந்த ஒயிட் கலருக்கு மாறும். அப்படி 5 நாள்ல அது மாறல அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் நம்ம ஃபுல்லா பயன்படுத்தலாம். இன்னொரு 5 நாள் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்குள்ளேயே நார்மலா கண்ட்ரோல் வரும். அப்படி கண்ட்ரோலுக்குள்ள வரல, 10 நாள் ஒட்டியுமே கருப்பா ப்ரௌனா தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 1 வீக் to 10 days கேப் விட்டு திரும்பவும் ஒரு கோர்ஸ் டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் போட்டலாம். அப்படி இல்ல வாய் வழியா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா குர்குமின், கேனோடர்மா, அலோவேரா, ஆம்லா இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்தலாம். டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். முக்கியமாக யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வாய் வழியா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியாத நபர்களுக்கு முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் கொடுக்கலாம். பொதுவாக கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான். பொதுவா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு டோட்டலாவே மாறி போயிடுச்சு. ஏன்னா நம்ம உடல் உறுப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் அந்த ஒரு உறுப்புகள் அப்படிங்கிறது வேலை செய்யும். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆச்சு? நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கோம், சாப்பிட வேண்டிய நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? எப்போ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது ஒர்க் பண்றதுக்கான ஒரு டைம்ல நம்ம உணவு உள்ள கொடுக்கலையோ ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்யாத நேரத்தில் நம்ம உணவு கொடுக்கும்போது என்ன ஆகும்? செரிமானம் நடக்காது. செரிமானம் ஒழுங்கா நடக்கலன்னா என்ன ஆகாது? மலச்சிக்கல் பிரச்சனை வரும். மோஷன் ஃப்ரீயா போகாது. ஸோ கான்ஸ்டிபேஷன், இந்த மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வரக்கூடிய கோளாறுகள். அதுக்காக தான் டயட்ரி ஃபைபர். பொதுவாக டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது நார் சத்துங்கிறது நம்ம வயிறுல போய் செரிமானம் ஆகாது. இது ஒரு ரஃபேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ரஃபேஜ் என்ன பண்ணும்? வயிறு குடல் வழியா போகும்பொழுது அதுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுகள் இதெல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றிலிருந்து சிறுகுடல், பெருகுடல் வழியாக அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃபைபர் எடுக்கும்போது முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ அப்ப இந்த பவல் மூவ்மெண்ட் இது ஃப்ரீயா இருக்கும். மோஷன் சிக்னஸ் வராமல் தடுக்கக்கூடியது. டயரியா இருந்தாலும் சரி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால லூஸ் மோஷன் கண்ட்ரோல் ஆகும். பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டயட்ரி ஃபைபரும் எடுக்கலாம். ஏன்னா ஃபைபர் எடுக்கும்போது என்ன ஆகும்? பொதுவாக வயிறு அப்படியே திம்முன்னு ஆயிடும், பசிக்காது. ஸோ உணவு குறைய ஆட்டோமேட்டிக்காக உடல் எடையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது ஃபைபர். ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் ஃபைபர் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி காலை மதியம் 2 வேளை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும். நைட் ஃபைபர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா நம்ம பார்த்தோம். ஆனா பெரும்பாலும் நம்ம கவனிக்காம விடக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கண்ணில் எத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் ஏற்படக்கூடியது. பொதுவாக கண்ணில் ஏற்படக்கூடிய எரிச்சல், வீக்கம், நமச்சல் இது இருக்கலாம். கண்ணில் இருந்து தனித்தனியா வரலாம். எழுத்துக்கள் எல்லாமே மங்களா தெரியும். கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசும். நைட்ல வண்டி ஓடுறதுக்கே பயப்படுவாங்க. மெட்ராஸை கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லும், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் கண்ணில் வரக்கூடியது. இதெல்லாம் காமனா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். பட் சில முக்கியமான கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒண்ணு குளுக்கோமா. குளுக்கோமாங்கிறது என்ன? நம்ம கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. இதயத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணில் ஒரு ப்ரெஷர் இருக்கு. அது ஆப்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்டிக் ப்ரெஷர் அதிகமாக ஒரு ஸ்டேஜ்ல டோட்டலா கண் பார்வை போயிடும். அதுக்கு பேர் தான் குளுக்கோமா.
இரண்டாவது, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண்ணில் ஏற்படக்கூடிய டிசார்டர். மூன்றாவதா மேக்குலர் டீஜெனரேஷன். மேக்குலா அப்படிங்கிறது கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்ஃபேக்ட் இந்த மேக்குலால இருந்தா கண்ணுக்கு வந்து ஆப்டிக் நர்வ்ஸ் போய் கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உடனடியாக நமக்கு தெரியுது அப்படின்னா இந்த நரம்புகள் தான் அந்த மெசேஜை மூளைக்கு வந்து பாஸ் பண்ணும். பொதுவாக 40 வயசை தாண்டும் போதே இந்த மேக்குலர் டீஜெனரேஷன் தேய்மானம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது. இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியதான் ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஐ சப்போர்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேரிகோல்டு அப்படிங்கிற ஒரு பூ இருக்கு, பில்பெரி அப்படிங்கிற ஒரு பழம் இருக்கு. மேரிகோல்ட்ல முக்கியமாக லூட்டின், ஜியாசாந்தின் அப்படிங்கிற 2 ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. தி பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லூட்டின், ஜியாசாந்தின் இது ரெண்டுமே என்ன பண்ணுது? கண் பார்வை கோளாறுகளை தடுக்கக்கூடியது. முக்கியமாக கண்ணில் வரக்கூடிய எரிச்சல், வீக்கம், நமச்சல், மங்கல் பார்வை, கன்ஜக்டிவைட்டிஸ் இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது மேரிகோல்டு. பில்பெரி இது இருக்கிறதுனால வயதான காலத்துல ஏற்படக்கூடிய அந்த மேக்குலர் டீஜெனரேஷன் இது வராமல் தடுக்கக்கூடியது. இந்த லூட்டின், ஜியாசாந்தின் இது ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். முக்கியமா நம்ம கண்ணுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஆனா நம்ம கண்ணுனாலேயோ உடம்புனாலேயோ இது உற்பத்தி செய்ய முடியாது. அதனால கண்ணை பாதுகாக்கிறதுக்காக ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஐ சப்போர்ட் கேப்சூல் எடுத்தா நான் கண்ணாடி ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. மேபி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம், பட் நிச்சயமாக அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒருத்தர் எந்த வயசுல இருந்து கண்ணாடி போடுறாருங்கிறத பார்க்கணும். கிட்ட பார்வையா, தூர பார்வையா அப்படின்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் எந்த அளவுக்கு டேமேஜஸ் இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் நம்ம குறிப்பிட்டு இந்த டைம்குள்ள கண்ணாடி கேட்கலாம் அப்படின்னு நம்ம எந்த கேரண்டி சொல்ல முடியாது. லாங் டேர்ம்ல ஒரு 1 or 2 years கண்டினியூஸா எடுக்கும்போது இதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். பெண்கள் ஆரோக்கியம் இதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக பெண்கள் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடியது ஒரு 3 ஸ்டேஜஸ்ல. முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பெண்கள் அந்த பீரியட்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த வயது. ஸோ சராசரியா ஒரு 12 வயசுல இந்த பீரியட்ஸ் வந்து பெண்கள் அடையணும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 8-9 வயசுல தான் அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் மெனார்கி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த பிரெக்னன்சி ஆகக்கூடிய டைம், தாய்மை பருவம் அடையக்கூடிய அந்த சூழ்நிலை ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மூன்றாவதா மெனோபாஸ். 45 தாண்டும் போதே படிப்படியாக அந்த பீரியட்ஸ் நிற்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லயுமே ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்சஸ் ஆகும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால இந்த 12 ஆரம்பிச்சு 50-55 வயதுக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அனீமியா, ரத்த சோகை. பொதுவாக பெண்களுக்கு ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது 12 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இருக்கணும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 8-9 மேல இருக்கிறது இல்லை. ரெண்டாவது தைராய்டு காம்ப்ளிகேஷன்ஸ். ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வேணாலும் வரலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள். பொதுவாக பெண்களுக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். ஆனால் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் பெண்களுக்கு இருக்காது. இது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் வரலாம். இதனால பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். முகத்துல முடி முளைக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ். மார்பக புற்றுநோய், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா எலும்புகள் ஸ்பாஞ்ச் மாதிரி மாறும். ஸோ ஈஸியா ஃப்ராக்சர் ஆகலாம். இந்த மாதிரி பாதிப்புகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ஸோ லைஃப் டைம்ல அந்த சேஞ்சஸ் ஒரு ஏஜ்ல அந்த சேஞ்சஸ் பெண்களுக்கு வர வர இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்சஸ் ஆகலாம். ஸோ இந்த டிஸ்டர்பன்சஸ் இது எல்லாமே தடுக்கிறதுக்காக தான் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படிங்கிறது என்ன? தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இன்ஃபேக்ட் இந்த ஷதாவரிய குவீன் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூலிகைகளோட ராணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷதாவரி எடுக்கிறதுனால என்ன ஆகுது? இது ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணும். ஹார்மோன்ஸை டோட்டலா ரெகுலேட் பண்ணக்கூடியது. செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. அதே போல யாராவது பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அப்போ அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாய்மை பருவம் அடையறதுக்கான உடல் தகுதியை கொடுக்கக்கூடியது ஷதாவரி. அசோகா அப்படிங்கிறது அசோக மரத்துல இருக்கக்கூடிய மரப்பட்டை. இது பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கக்கூடியது. பொதுவாக சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா முதல் நாள் அதிகமாக ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில பெண்களுக்கு தொடர்ந்து இந்த ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்கலாம். சில பெண்களுக்கு அதிகமாக இந்த ரத்தப்போக்கு இருக்காது. சில பெண்களுக்கு 7-10 நாள் வரைக்கும் கூட பீரியட்ஸ் கண்டினியூ ஆகும். சில பெண்களுக்கு 15-20 நாளுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வரும். இந்த மெடிக்கல் டேர்ம்ல மெனரேஜியா அண்ட் மெட்ரேஜியா அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை தடுக்கக்கூடியதான் அசோகா.
மூன்றாவது லிக்கோரைஸ். அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிக்கோரைஸ் பிசிஓடி நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை உண்டு. அதே போல ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம், இதை தடுக்கக்கூடியது. தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரக்கல அப்படின்னா சதாவரி மேக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் நேச்சுரலாகவே மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். சதாவரி மேக்ஸ் இது ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். 12 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா பெண்களுமே தாராளமாக சதாவரி மேக்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் அனீமியா அப்படிங்கிறத பார்த்தோம். ரத்த சோகை இது ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இரும்பு சத்தோட குறைபாடு. ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம், ஹீம்னா அயன். ஸோ இரும்பு சத்து இல்லாமல் ரத்தம் உற்பத்தி ஆகாது. முக்கியமாக எலும்பு மஜ்ஜையில தான் இந்த ரத்தம் உற்பத்தி ஆகுது. அதனாலதான் அயனோட சப்ளிமெண்டேஷன் இதுல தேவை. ஃபோலிக் ஆசிட் ஏன் கொடுத்திருக்கு அப்படின்னா நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகணும், நல்ல சிகப்பணுக்கள் வேணும். அந்த சிகப்பணுக்கள் அதோட சிந்தசிஸ் அதிகப்படுத்தக்கூடியது ஃபோலிக் ஆசிட். கூடுதலாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்க தான் விட்டமின் சி, விட்டமின் B12 அண்ட் ஜிங்க் இதுல இருக்கு. எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஜிங்க். இன்ஃபேக்ட் இந்த கொரோனா வைரஸ் இந்த பாதிப்பை எடுத்து நம்ம உடல் போராடணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி, விட்டமின் B12 அண்ட் ஜிங்க் இது எல்லாமே தேவை. ஸோ பெண்களுக்கு ரெடிமேடா ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் டெய்லி எடுக்கிறதுனால ஈவன் அந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து வேகமாக விடுபட முடியும். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். சிறுநீரக தொற்று இது முக்கியமான ஒரு பிரச்சனை பெண்களுக்கு. இன்ஃபேக்ட் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இந்த சிறுநீரக தொற்று ஏற்படும். காரணம் என்ன? அந்த யுரித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய யூரின் போகக்கூடிய அந்த குழாய் இது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப சின்ன அளவுல இருக்கிறதுனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி ஏற்படும். இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்கள் இந்த சிறுநீரக தொற்றுனால பாதிக்கப்படுறாங்க. ஒரு 20% பெண்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள திரும்ப இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். இதோட அறிகுறிகள் என்ன? முக்கியமாக இந்த 4 பகுதிகள் கிட்னில இருக்கலாம், இல்ல கிட்னில இருந்து யூரின் கலெக்ட் ஆகி வரக்கூடிய யூரிட்டர் அந்த குழாயில இருக்கலாம். அது கலெக்ட் ஆகி இருக்கக்கூடிய சிறுநீர் பை, அதுல இருந்து யூரின் போகக்கூடிய இடம் யுரித்ரா. இந்த 4 பகுதிகளில் எங்க இருந்தாலுமே அது சிறுநீரக தொற்றாக இருக்கலாம். பொதுவா யூரின் போகும்போது அதிக எரிச்சல், வலி, நமச்சல் ஏற்படலாம். இரண்டாவது, யூரினேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படலாம். யூரின் போகும்போது ரத்தம் கலந்து வரலாம். இல்ல யூரின் பால் மாதிரி வெள்ளையா போகுது, இல்ல யூரின் அதிகமா நுரைச்சிட்டு போகுதுனாலும் அது யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அடிவேர்ல தொடர்ந்து வலி இருந்தா பெண்களுக்கு அது யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஆண்களுக்கு மோஷன் போகக்கூடிய பாதையில வலி இருந்துச்சுன்னா அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வெஸ்டீஜ் கிரான்பெரி கேப்சூல்ஸ். கிரான்பெரி அப்படிங்கிறது நார்த் அமெரிக்கால விளையக்கூடிய முக்கியமான ஒரு பழ வகை. இந்த கிரான்பெரி பழங்காலத்திலேயே இத லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, செரிமான பிரச்சனைகளுக்கு, முக்கியமாக சிறுநீரக தொற்றுக்கு இந்த கிரான்பெரி பழத்தை யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இதுல ப்ரோ ஆந்தோசைனிடன்ஸ் அப்படிங்கிற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது தவிர அதிகமாக ரிச் சோர்ஸ் இருக்கக்கூடியது ஒன்னு விட்டமின் சி, இன்னொன்னு ஃபைபர், நார்ச்சத்து. டிமானோஸ் அப்படிங்கிறது ஆப்பிள், ஆரஞ்சு, பீச்சஸ், ப்ளூபெரிஸ், பில்பெரிஸ் இந்த மாதிரி பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுகர். ஸோ கிரான்பெரி வித் டிமானோஸ் இது ரெண்டுமே சேர்ந்து எடுக்கிறதுனால சிறுநீர் பாதையில ஏற்படக்கூடிய நோய் தொற்று, அந்த நோய் கிருமிகள் வளர விடாமல் தடுக்கக்கூடியது. அதே போல இது பெஸ்ட் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீபயோட்டிக் அப்படின்னா நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் அதற்கு உணவாக போகக்கூடிய, ஸோ செரிமான சக்தியை அதிகப்படுத்த முடியும். முதுமைத்தன்மை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் கிரான்பெரி தலைமுடி மற்றும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்களும் வராமல் தடுக்கக்கூடியது. கிரான்பெரி ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 கேப்சூல் வரைக்கும் வித் ஃபுட் சாப்பிடும் போதே கேப்சூல் சேர்த்து முழுகணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கேப்சூலை எடுக்கலாம். கிரான்பெரி இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் 5 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா பொதுவா ஸ்கூல்லயோ காலேஜஸ்லயோ இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் சுத்தமா இல்லைன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்படலாம். நம்மளுடைய வயது தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சுதான் நம்ம சொல்லணும். பொதுவாக நம்ம பிறந்து, தவழ்ந்து,
நிக்க பழகி, நடக்க பழகி, ஓட பழகி, அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாற்றங்கள் மாறி அதுலேருந்து இந்த முதுமைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ எந்தெந்த ஏஜ்ல எது நடக்கணுமோ அது நம்ம பாடியில கரெக்டா நடக்கணும். பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வயோதிக தன்மைங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒருத்தரை பார்க்கும்போதே நம்ம அவங்களோட வயது என்ன இருக்குன்னு தீர்மானிக்கிறது எதை வச்சு அப்படின்னா, அவங்களோட தலைமுடியை வச்சு, ஸ்கின்னை வச்சு, எஸ்பெஷலி முகம், இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம். அதனால தான் என்ன சொல்றோம், இந்த பர்சீவ்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணம் என்ன? 2 விதமான பிரச்சனைகள்னால. ஒன்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். பொல்யூஷன் முக்கியமான ஒரு காரணம். இரிட்டன்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்பு, ஷாம்பு, இது மேஜரா ஸ்கின்லயோ தலைமுடியிலயோ வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு காரணம். புகை, டஸ்ட், இதுவுமே இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதிகமாக சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆனாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது அதிக மன அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு நச்சு பொருள் உடம்புக்குள்ளே அதிகமாக உற்பத்தி ஆகுது. இதனாலுமே இந்த ஏஜிங் ஃபேக்டர்ஸ் அதிகமாகும். ஊட்டச்சத்து பற்றாக்குறை, புகைப்பிடித்தல், புகையிலை, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்னாலுமே டேமேஜஸ் அதிகமாகும். முக்கியமாக விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இதோட பற்றாக்குறைனாலுமே இந்த தேய்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடா ஆரம்பிக்கும். ஸோ இதை தடுக்கிறது தான் பெஸ்ட் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இதுல இருக்கக்கூடியது முக்கியமாக கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். ஸோ கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அப்சார்ப்ஷன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ரெண்டாவது போரேஜ் ஆயில். போரேஜ் அப்படிங்கிறது ஒமேகா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வகை. அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள் இருக்கு. முக்கியமா விட்டமின்ஸ், ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின்னுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் ஃபோலிக் ஆசிட் இதுல இருக்கு. அதே மாதிரி மினரல்ஸ், க்ரோத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய மெக்னீசியம், ஜிங்க், செலினியம், பயோட்டின் அண்ட் அயன். ஸோ தலைமுடி வளர்ச்சிக்கும் சரி, ஸ்கின்னுக்காகவும் சரி, நகத்துக்காகவும் சரி, எதெல்லாம் தேவையோ அந்த இன்கிரீடியன்ஸ் இதெல்லாமே இருக்கக்கூடியதான் வெஸ்டீஜ் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ இதனால தலைமுடியோட அடர்த்தி குறையிறது, இளநரை வருது, இதெல்லாமே தடுக்க முடியும். ரெண்டாவது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், பிளாக் ஸ்பாட்ஸ், டேனிங் அப்படின்னா அந்த கலர் மாறக்கூடியது, இது எல்லாமே தடுக்கக்கூடியதான் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். டெய்லி 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடியது போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். இது முக்கியமான ஒரு சிஸ்டம், தட் இஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த என்டையர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஏன்னா மண்டவோட்ல ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் நம்ம உடம்பு முழுக்க அந்த பேலன்ஸ் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த ஜாயிண்ட் சிஸ்டம். நம்ம உடம்புக்குள்ள 206 எலும்புகள் இருக்கு. அதை இணைக்கிறது 360 ஜாயிண்ட்ஸ். நம்ம உடம்புல சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ் இருக்கு. கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சர்விக்கல் ஜாயிண்ட் இருக்கு, லோ பேக்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்கு, ஷோல்டர்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட், எல்போல, ரிஸ்ட்ல, இடுப்பு பகுதியில, நீ பகுதியில, ஆங்கிள் பகுதியில இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜாயிண்ட்ஸ் ஒரு சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னா கூட நம்ம நடமாட்டத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக ஒரு எலும்புக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி வெள்ளை கலர்ல ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதிக்கு பேரு கார்டிலேஜ். தமிழ்ல சொல்லலாம் குருத்தெலும்பு. இந்த குருத்தெலும்பு என்ன பண்ணுது? 2 எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு உரசறத தடுக்கும். ஒரு குஷன் எஃபெக்ட் 2 எலும்புகளுக்கு நடுவுல ஏற்படுத்தக்கூடியதான் முக்கியமா அந்த கார்டிலேஜோட வேலை. பொதுவா என்ன ஆகும்னா, வயது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஊட்டச்சத்துக்களோட ஒரு பற்றாக்குறை, கால்சியத்தோட பற்றாக்குறை, அதிக உடல் எடை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாதது, இந்த மாதிரி காரணங்களால என்ன ஆகும்னா முதல்ல வரக்கூடியது ஜாயிண்ட் பெயின். இந்த ஜாயிண்ட் பெயின் அடுத்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அதுதான் ஆர்த்ரைட்டிஸ். முக்கியமா எலும்புகள் ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டா மாறக்கூடிய ஒரு தன்மை, அதுக்கு பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த 3 விதமான கண்டிஷன்ஸ் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நடமாட்டத்தை டோட்டலா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தை பார்க்கலாம். முதல் படத்துல இருக்கக்கூடியதான் ஒரு எலும்புக்கு மேலையும் கீழும் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கலர் பகுதி, இதுக்கு பேர் தான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லி குருத்தெலும்பு.
இது 2 எலும்புகளுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். அதே போல இந்த ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கக்கூடியது சைனோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம். இது ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்க முடியும். நான் சொன்ன இத்தனை விதமான காரணங்களால் என்ன ஆகும்னா, அந்த குருத்தெலும்பு கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும். குருத்தெலும்பு தேய்மானம் இருக்கும்போது அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த கேப் குறையறனால என்ன ஆகுது? ஃப்ரிக்ஷன், உராய்வு தன்மைங்கிறது அதிகமா இருக்கும். அதனாலதான் நம்ம கை காலை மடக்கும் போது அந்த வலி ஏற்படும். தரையில உட்கார முடியாது, எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, படியேற முடியாது, ஓட முடியாது. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே இதனாலதான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவது ஆண்கள், பெண்கள் சராசரியாக 40 வயசுக்கு மேல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அதிகமாக மெனோபாஸ்ல பெண்களை பாதிக்கக்கூடியதான் இந்த ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முடக்குவாதம் பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் ஒரு பெரிய தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. குளுக்கோசமின் அப்படிங்கிறது நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகக்கூடிய முக்கியமான ஒரு அமினோ சுகர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த குளுக்கோசமின். ஸோ நேச்சுரலாக நம்ம பாடியில இந்த குளுக்கோசமின் உற்பத்தி ஆகிறது எதுக்காகனா, அந்த குருத்தெலும்போட வளர்ச்சிக்காக. குருத்தெலும்பை பாதுகாக்கக்கூடியதான் முக்கியமாக இந்த குளுக்கோசமின். இது வயது ஏற ஏற மேல சொன்ன பல காரணங்களால் என்ன ஆகும்னா, இந்த குளுக்கோசமின் நம்ம உடம்புல உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும் போது இந்த கார்டிலேஜோட தேய்மானமும் ஏற்படும். அதனாலதான் வெஸ்டீஜ் குளுக்கோசமின் டேப்லெட்ஸ். வெஸ்டீஜ் குளுக்கோசமின் இதை பயன்படுத்துறதுனால அந்த குருத்தெலும்போட வளர்ச்சி அதிகமாகும். குருத்தெலும்ப தேய்மானம் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது. ஸோ வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை குளுக்கோசமின்ல இருக்கு. குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். இது முக்கியமாக ஒரு அமினோ சுகர் அப்படிங்கறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க குளுக்கோசமின் எடுக்கும்போது கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அப்ப நம்ம எது முக்கியம் அப்படிங்கறத பார்க்கணும். சர்க்கரையோட அளவு இல்ல சர்க்கரை டயபெட்டிஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுமா, இல்ல மூட்டோட தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணுமா, இல்ல பேலன்ஸ் கொண்டு வருமா, எது முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தேய்மானம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அப்போ குளுக்கோசமின் கொடுத்துட்டு கூடவே குளுக்கோ ஹெல்த், நீம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சுகரை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் கொடுக்கலாம். அதர்வைஸ் டயபெட்டிஸ் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கு, தேய்மானம் அதிகமா இருக்குன்னா குளுக்கோசமின் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக குர்குமின் பிளஸ் கொடுக்கலாம், krill ஆயில் கொடுக்கலாம், கோகனட் ஆயில் கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாமே ஜாயின்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது. கூடவே கொலஸ்ட்ரம், கால்சியம் இந்த ப்ராடக்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். வெஸ்டீஜ் கொலாஜன். கொலாஜன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன், முக்கியமான ஒரு புரதச்சத்து. அதுக்கு பேர் தான் இந்த கொலாஜன். கொலாஜன் எதற்காக தேவை அப்படின்னா, இந்த ஜாயின்ஸுக்கு வலு சேர்க்கக்கூடியது, அதே போல ஜாயின்ஸோட பிளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடியது, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையை அதிகமாக்கும். கொலாஜன் இருக்கிறதுனால நம்ம உடம்புல எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தேவைப்படுது, குருத்தெலும்போட வளர்ச்சிக்கு தேவைப்படுது, ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக, திசுக்கள் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொலாஜன் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உடம்புல உற்பத்தி ஆனால் கூட வயது ஏற ஏற என்ன ஆகும்னா, இந்த கொலாஜனோட ப்ரொடக்ஷன் பாடியில குறைய ஆரம்பிக்கும். இதனாலேயே எலும்பு மூட்டு தேய்மானம்ங்கிறதும் ஏற்படும். வெஸ்டீஜ் கொலாஜன் இது ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், அதாவது பெப்டைட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தண்ணியில கலந்து நம்ம எடுக்கும்போது இன்ஸ்டன்டா எல்லா ஜாயின்ஸ்லயுமே போயிட்டு அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட், ரோஜா பூவோட மொக்கு, அதான் அந்த ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லுவோம். ஸோ அகைன் இதுவுமே அந்த குருத்தெலும்போட வளர்ச்சி அதிகப்படுத்தும். மூன்றாவது விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி நேச்சுரலாகவே இந்த கொலாஜனோட உற்பத்தி திரும்ப பாடியில இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ கொலாஜன் எடுக்கிறதுனால ஜாயிண்ட் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கும், ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. அதே போல இந்த ஃபிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும். மசில்ஸ் டெவலப் பண்றதுக்கும் கொலாஜன் எடுத்துட்டு வரலாம். செரிமான சக்தியும் அதிகமாகிறதுக்கு கொலாஜன் பயன்படுத்தலாம். ஒரு பாக்கெட் ஒரு 100 ml சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ எப்படி வேணாலும் கொலாஜன் எடுத்துட்டு வரலாம். கால்சியம் நம்ம உடம்புல தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு மினரல். கால்சியத்துக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் கால்சியம் போதுமான அளவு நம்ம உடம்புல கிடைச்சிச்சு அப்படின்னா ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹார்ட் மசில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பம்பிங் கரெக்டா இருக்கும். பம்பிங் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் நார்மல் லெவல்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கால்சியம் பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்றதுக்கும் தேவைப்படக்கூடியது.
உடல் எடை ஏறாமல் பாதுகாத்துக் கொள்ள கால்சியம் சப்போர்ட் பண்ணக்கூடியது. நம்ம பாடியோட pH லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடியது கால்சியம். பீரியட்ஸ் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கால்சியம். எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கால்சியம். அதே போல பல் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதற்கும் கால்சியம் தேவைப்படுகிறது. ஸோ சராசரியா கால்சியம் எவ்வளவு அளவு தேவைப்படும்னா, ஒரு அடல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். குழந்தை பருவம் அப்படின்னு பார்க்கும்போது 1300 மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படும். வயதான காலத்தில் 1200 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. நார்மலா கால்சியம் 12 வயசு மேல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு சராசரியா 1000 மில்லிகிராம் தேவைப்படும். ஸோ வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் எப்ப நல்லா இருக்கும் கேட்டீங்கன்னா, எப்ப விட்டமின் டி கிடைக்குதோ அப்பதான் இந்த அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். விட்டமின் டியோட நேச்சுரல் சோர்ஸ் எங்க இருந்துன்னா, சன்லைட்ல இருந்து நம்ம ஸ்கின்ல படும்போது நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. சின்ஸ் எல்லா நேரமே சன்லைட் நம்ம ஸ்கின்ல படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால்தான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ்ல விட்டமின் D3 வந்து என்ரிச் பண்ணியிருக்கோம். ஸோ கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எலும்பு அடர்த்தியை அதிகப்படுத்தக்கூடியது கால்சியம். டென்டல் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கால்சியம். நம்மளுடைய கால்சியம் பொறுத்த வரைக்கும் ஒரு கால்சியம் டேப்லெட்ல 200 மில்லிகிராம் எலிமெண்டல் கால்சியம் இருக்கு. ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 டேப்லெட் வரைக்கும் கால்சியம் எடுத்துட்டு வரலாம். கால்சியம் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த ப்ரீ இல்னஸ், நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 5 தூண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. வெறும் வயிற்றுல எடுக்கலாம், சாப்பிட்ட பிறகும் எடுக்கலாம். ஒவ்வொருத்தரோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். சில பேருக்கு வெறும் வயிற்றுல எடுக்கும்போது வயிறு உபசமா இருக்கலாம், இல்ல ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஏற்படலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்ட பிறகு எடுத்தாலே போதும். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்ட பிறகு எடுக்கணும்னாலும் 1 மணி நேரம் கேப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ரெண்டாவது, சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சராசரியா 12 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்டேஷன். சில சப்ளிமெண்ட்ஸ் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். ஸ்பைருலினா கொடுக்கலாம், கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம், krill ஆயில் கொடுக்கலாம் அண்ட் கேனோடர்மா. இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். கிரான்பெரி அது ப்ராப்ளம் இருந்தா மட்டும் எடுத்தா போறோம், அது 5 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே இதுல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. நமக்கு எப்படி தேவையோ அதற்கேற்றாற் போல நம்ம சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டாலே போதும். பொதுவாக எல்லா சப்ளிமெண்ட்ஸும் ஒன்னா கூட தாராளமா சேர்ந்து எடுக்கலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. 2 காம்பினேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணும். அயன், ஃபோலிக், கால்சியம் இது 2 ஒன்னா எடுக்க வேணாம். ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கேப் விடுங்க. ஸ்பைருலினா கால்சியம் அதே தான், ஒரு 3-4 மணி நேரம் கேப் விட்டு எடுங்க. 2 ப்ராடக்டையும் ஒன்னா சேர்த்து எடுக்க வேணாம். மற்றபடி மீதி எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் ஒன்னாவே தாராளமாக எடுக்கலாம். ஸோ நோய் வருவதற்கு முன் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நோய் வந்த பின் இருக்கிறவங்களுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் ஆயுர்வேதா முறைப்படி உருவாக்கப்பட்ட ஆயுஷாந்தே ப்ராடக்ட்ஸ். ஆயுஷாந்தி அல்ல ஆயுர்வேதா நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா அதோட ரூட் காஸ் அதை கிளியர் பண்ணா மட்டும்தான் அந்த நோயை சரி பண்ண முடியும். ஸோ உடல், மனம், ஆன்மா இது 3 எப்ப பேலன்ஸ் ஆகுதோ அப்பதான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆயுஷாந்தி ப்ராடக்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நான் டீட்டெயிலாக சொல்ல போறதில்லை, பிகாஸ் சர்க்கரை நோயினா என்னங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆயுஷாந்தியில் இருக்கக்கூடிய குளுக்கோ ஹெல்த், இதுல முக்கியமாக மஞ்சள், லவங்கம் இது 2மே இருக்கு. இயற்கையாகவே ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடியது குளுக்கோ ஹெல்த். சர்க்கரையோட அளவை கிராஜுவலா அப்சர்வ் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்க முடியுது. இதனால டக்குன்னு பிளட்ல வந்து இந்த சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அதே போல பாடி வெயிட் பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்றதுக்கும் குளுக்கோ ஹெல்த் சப்போர்ட் பண்ணும். இன்சுலினோட உற்பத்தி இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது குளுக்கோ ஹெல்த். குளுக்கோ ஹெல்த் சர்க்கரையோட அளவு பொறுத்து எடுக்கணும். ஒரு 150-200 இந்த சுகர் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா ஒரு வேளைக்கு ஒரு கேப்சூல் 3 வேளைக்குமே டெய்லி எடுக்கணும், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி.
200 300 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேலைக்கு 2, ஒரு நாளைக்கு 6. 400 500 லெவல்ல சுகர் இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு 3, ஒரு நாளைக்கு 9 கேப்சூல். ஸோ சுகர் ஏற ஏற கேப்சூல் இன்க்ரீஸ் பண்ணணும், சுகர் குறைய குறைய கேப்சூல்ஸை குறைச்சிக்கிட்டு வரலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்காக ப்ரோகார்ட். ஸோ ப்ரோகார்ட்லேயே முக்கியமாக பூண்டு, அஸ்வகந்தா இந்த 2 மூலிகைகள் இதுல இருக்கு. இது ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும். அதே போல இது பெஸ்ட் கார்டியோ டானிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நம்ம கொடுக்க வேண்டியது ப்ரோகார்ட். ஆயுசாந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இதுதான். சுகர் இருந்தா குளுக்கோ ஹெல்த், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ரோகார்ட். இது கூட சேர்த்து மற்ற சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஆயுசாந்தில டாக்ஸ் கிளீன். சில பேர் யோசிக்கலாம், ஏற்கனவே நம்ம டீடாக்ஸ் அதுல வந்து கேனடர்மா, குர்குமின் இதெல்லாம் பார்த்தோம், பட் டாக்ஸ் கிளீன் இது ஒரு தனியா ஒரு கேட்டகரி வருதே அப்படின்னு. நம்ம உடம்புல நச்சுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய 2 உறுப்புகள் இருக்கு. ஒன்னு லிவர், கல்லீரல், இன்னொன்று கிட்னி, சிறுநீரகம். இது 2த்துல வரக்கூடிய பாதிப்புகள் இதை தடுக்கிறதுக்காக டாக்ஸ் கிளீன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். இதுலயுமே பாத்தீங்கன்னா நீம் இருக்கு, ஸ்வர்ணபத்ரி இருக்கு, மஞ்சள் இருக்கு, திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்கா, தாண்டிக்கா, இன்னொரு காய் இருக்கு. இந்த 3 காய் சேர்ந்ததுதான் இந்த திரிஃபலா. அடுத்ததா வைட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ பொதுவாகவே சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு செல்கள், டிஷ்யூஸ் இதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் இதை தடுக்கிறதுக்காக ஆயுசாந்தியோட வைட்டல் காம்ப்ளெக்ஸ், இதுல ஆம்லா, முழு நெல்லிக்காய் இருக்கு, திராட்சை பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கிரீன் டீ இதுல இருக்கு, அதே போல கேரட் எக்ஸ்ட்ராக்ட். வைட்டல் காம்ப்ளெக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சிறுநீரகத்துல ஒரு 3 கண்டிஷன்ஸ் தான் நம்ம இந்த கிட்னி ஹெல்த் கொடுக்கலாம். ஒன்னு கிட்னில வரக்கூடிய கட்டிகள், 2வது கிட்னில வரக்கூடிய ஏற்படக்கூடிய கல், 3வது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கு மட்டும்தான் ஆயுசாந்தியோட இந்த கிட்னி ஹெல்த். மற்றபடி ஈவன் டயாலிசிஸ்க்கும் கிட்னி ஹெல்த்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஃபுட் பேச்சஸ் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை டயாலிசிஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருந்தாங்கன்னா, யூரிக் ஆசிட் அளவு அதிகமாகுது, இல்ல கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெப்படைட்டிஸ், மஞ்சக்காமாலை, இது வரும்போது முக்கியமாக லிவர் பாதிப்படையும். அதே போல ஃபேட்டி லிவர், அதிக கொழுப்பு லிவர்ல தங்கும் பொழுது லிவர்ல ஒரு வீக்கம் ஏற்படும், அதான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கொலாஜன் அதிகமாக லிவர்ல போய் படிய ஆரம்பிக்கும் போது லிவர்ல ஒரு கரை மாதிரி ஃபார்ம் ஆகும், லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் டோட்டலா டிஸ்டர்ப் ஆகும். இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ஸ்ல மட்டும் லிவர் ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். லிவர் ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது 2 விதமா பிரிக்கலாம், அப்பர் ரெஸ்பிரேட்டரி, லோவர் ரெஸ்பிரேட்டரி. அப்பர் ரெஸ்பிரேட்டரி பொறுத்த வரைக்கும் மூக்கடைப்பு, இல்ல மூக்குல இருந்து தனித்தனியா வருது, இல்ல மூக்குல அதிகமாக சளி இருக்கக்கூடியது, தொண்டை கமரல், தொண்டையில இருக்கக்கூடிய எரிச்சல், த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை கட்டுறது, இதெல்லாமே அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். பட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி விட லோயர் ரெஸ்பிரேட்டரி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்று குழாயில் ஆரம்பிச்சு காற்று பைகள் வரைக்கும் எத்தனையோ டேமேஜஸ் ஏற்படலாம், அடைப்புகள் ஏற்படலாம். இதனால மூச்சு விடுறதுல பயங்கர சிரமங்கள் ஏற்படலாம். அலர்ஜி, ஆஸ்மா, வீசிங், நிமோனியா, டிபி, இந்த மாதிரி நுரையீரல பலவிதமான நோய்கள் ஏற்படலாம். இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றதுதான் ஆயுசாந்தியோட ரெஸ்போ கேர். இதுல மிளகு இருக்கு, இஞ்சி இருக்கு, மஞ்சள் இருக்கு, துளசி இருக்கு, 3 விதமான மூலிகைகள், அதுதான் தாஷ்முல் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, 10 விதமான மூலிகைகள் சேர்ந்தது, அதுதான் தாஷ்முல். ரெஸ்போ கேர் பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் காலத்துல ப்ரிவென்டிவாகவும் எடுக்கலாம், ஆர் ஆல்ரெடி கோவிட் இன்ஃபெக்ட் ஆனவங்க அவங்களுக்கும் ரெஸ்போ கேர் கொடுக்கலாம். ரெஸ்போ கேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். ப்ரிவென்டிவா எடுக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரலாம்.
ஆயுஷாந்தையில நான் சொல்லக்கூடிய இத்தனை ப்ராடக்ட்ஸுமே நான் இப்ப எப்படி எடுக்கணும்னு சொல்றேனோ அப்படிதான் இதை எடுக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு நோய்க்கான தீர்வை தான் முக்கியமாக நம்ம கொடுக்க போறோம். அதனால நான் இப்ப சொல்ற மெத்தடை முக்கியமா ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவா ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அதுக்காக நம்ம ரீசெண்டா லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட். ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது பொதுவா சிறுநீர் பை, அந்த யூரினரி பிளாடர், இந்த பிளாடருக்கு கீழியும் யுரித்ராவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கு. பட் பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பாதிப்பு வராது. ஏன்னா அந்த யுரித்ரா வந்து சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஆண்களுக்கு யுரித்ரா, யூரின் போகக்கூடிய இந்த குழாய் பெருசா இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, விந்த அணுக்களுக்கு தேவைப்படக்கூடிய லிக்விட் இதை தயாரிக்கிறது தான். செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆண்களுக்கு முக்கியமாக இந்த விரைகள், இதுல இருந்தா விந்த அணு வந்து உருவாகும். அந்த விந்த அணுக்கள் கூட அந்த லிக்விட் ஃபார்மா மாற்றக்கூடியது ப்ராஸ்டேட் கிளாண்ட். பொதுவா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, அதிக உடல் எடை இருக்கிறவங்க ஒரு வயசை தாண்டும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இதுல சைஸ் வந்து பெருசாகும். இந்த கிளாண்டோட சைஸ் வந்து பெருசாகும். இந்த சைஸ் பெருசாகும் போது என்ன ஆகுது, அந்த யூரின் போகக்கூடிய யுரித்ரா இந்த குழாயை போட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிடும். ஸ்குவீஸ் பண்றதுனால யூரின் போறதுல நிறைய சிரமங்கள் ஏற்படும். சில பேருக்கு யூரினே வராது. சில பேருக்கு யூரின் போக ட்ரை பண்ணாலும் யூரின் வந்து வெளியில வரதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு ரொம்ப சுட்டு சுட்டா போயிட்டு இருக்கும். சில பேருக்கு யூரின் வந்து அடக்க முடியாது. அதனாலேயே மோஸ்ட்லி வெளியூர்ல எங்கேயுமே டிராவலே பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு அந்த ஃபோர்ஸ் வராது. யூரின் ஸ்டார்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன, இந்த ப்ராஸ்டேட்டோட என்லார்ஜ்மெண்ட். இதுதான் பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு சொல்லி. அடுத்து வரக்கூடிய ஒரு கண்டிஷன் ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன். ப்ராஸ்டேட்ல ஏற்படக்கூடிய வீக்கம். ஒன்று சைஸ் பெருசாகலாம், இல்லைன்னா ப்ராஸ்டேட் வந்து வீக்கம் அடையலாம். இதனாலுமே யூரின் போகக்கூடிய ப்ராப்ளம் வரக்கூடியது. மூன்றாவதா கேன்சர், ப்ராஸ்டேட்ல வரக்கூடிய கேன்சர். ப்ராஸ்டேட் கேன்சருக்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லை, பட் அட்லீஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ஃப்ளமேஷன், இந்த 2 கண்டிஷன்ஸ்க்காக இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு காம்பினேஷன்ஸ்ல லான்ச் பண்ணது வெஸ்டேஜ் மட்டும்தான், ஆயுஷாந்தையில ப்ராஸ்டேட் கேர். பொதுவாக 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், இல்லைன்னா ப்ராஸ்டேட்ல வரக்கூடிய வீக்கம். புனர்னவா, வருண், சதாவரி, கஞ்சனா, ஷிலாஜித்து, கோக்ஷுரா, அப்ராஜிதா, சுபாரி, இந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்களோட கலவை இதுதான் ஆயுஷாந்தையோட ப்ராஸ்டேட் கேர். ஸோ ப்ராஸ்டேட் கேர் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, யூரின் ஃப்ளோ வந்து நார்மல் ஆகும். யூரின் ஃபார்மேஷன் இது வந்து கரெக்டா நடக்கும். ப்ராஸ்டேட்டோட வீக்கமோ இல்லை என்லார்ஜ்மெண்ட் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. இந்த யூரின் அடக்க முடியாம போயிடுறாங்க இல்லையா, அந்த இன்கான்டினன்ஸ், இதுவும் வராமல் தடுக்கக்கூடியது ஆயுஷாந்தையோட ப்ராஸ்டேட் கேர். முக்கியமா இதுல இருக்கக்கூடிய இந்த ஷிலாஜித்து, கோக்ஷூரா, சுபாரி, இது எல்லாமே என்னன்னா செக்ஷுவல் டிசைஸ் இது வந்து அதிகப்படுத்தும். இன்ஃபேக்ட் யாருக்காவது இந்த விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லை செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க ப்ராஸ்டேட் கேர் அவங்களும் எடுக்கலாம். ப்ராஸ்டேட் கேர் ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஆயுஷாந்தையோட இந்த 8 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சராசரியா 18 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பொதுவாகவே சர்க்கரை நோயோ, இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ, கிட்னி ப்ராப்ளமோ, இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ, ப்ராஸ்டேட் ப்ராப்ளம், இது எல்லாமே ஆன் அன் ஆவரேஜ் 40-50 வயசு இந்த மாதிரி வயசுல தான் வரக்கூடியது. ஸோ அதுக்கு கீழே வந்து வரக்கூடியது ரொம்ப ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 18க்கு மேலே தான் நம்ம சொல்றோம். அதே போல இந்த ப்ராடக்ட்ஸ் யாருக்காவது ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு, டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கும். அல்சர் இருக்கிறவங்க அல்சரை ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் ஆயுஷாந்தை ப்ராடக்ட்ஸ் எடுக்கும். பிரெக்னென்ட் உமனுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது.
ஸோ ஐஸ் ஆன் தி ப்ராடக்ட்ஸ் இது பொறுத்த வரைக்குமே ஒரு நோய் வந்த பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ். இதை கூடவே சேர்த்து சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணணும். அதனால தான் இந்த 5 pillars ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி. முதல் பில்லர் டீடாக்ஸ் பண்ணணும். இரண்டாவது பில்லர் ஊட்டச்சத்துக்கள் வேணும். மூன்றாவது பில்லர் உடல் எடையிலிருந்து நம்ம பாடி சிஸ்டம்ஸ் ஆர் வெயிட் வந்து ஏறாமல் கரெக்டான ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதான் ஃபிட்னஸ். நாலாவது ஆர்கன் சிஸ்டம், உடல் உறுப்புகளோட சிஸ்டத்தை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணும். அந்த ஐந்தாவதாக ஹார்மோன்ஸோட பேலன்ஸ். ஏன்னா இதுதான் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, பாடி ஃபங்க்ஷன்ஸை தூண்டுறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அவசியம். இதுதான் இந்த 5 தூண்கள். இத்தனை ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு அடுத்து ஒரு டவுட் வரும், என்னன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு தூணுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும். இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ரைட். இப்போ இன்னொரு 2 சந்தேகங்கள் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் பத்தின ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அதே போல எத்தனை நாள் நான் எடுக்கணும், எவ்வளவு நாளா எனக்கு நோய் குணமாகும்னு கேட்கறாங்க இல்லையா, அவங்களுக்கான பதில் இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா சில ஸ்டேஜஸ் வந்து தாண்டினாதான் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன? ஸ்கேனிங். இப்போ டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் சொல்றாங்க போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த நோய் எங்க இருக்கு, அதோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மூலமாக டிசைட் பண்றாங்க. அதே போலதான் நம்ம பாடியில எந்தெந்த செல்கள் ஹெல்த்தியா இருக்கு, எந்தெந்த செல்கள் கெட்டு போயிருக்கு, எந்தெந்த செல்கள் பாதிப்படைஞ்சிருக்கு, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஆகணும். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது மேக்ஸிமம் போனால் ஒரு நாளைக்கு ஒரு 1 கிராம் அளவு சப்ளிமெண்ட் நம்ம எடுக்கிறோமா, நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அப்போ ஒரு நாள் 2 நாள் இதை ஸ்கேன் பண்ண முடியாது. ஆன் அன் ஆவரேஜ் இந்த முதல் ஸ்டேஜுக்கு சராசரியா 3 மாத கால டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா தான் 2வது ஸ்டேஜ் போகும். ஸோ அந்த 2வது ஸ்டேஜ் என்னன்னா டீடாக்ஸ். செல்கள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவுகள் இதெல்லாமே உடம்பு விட்டு வெளியில போகும். ஸோ நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியில கூட போகக்கூடிய பாதை என்ன? யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், லூஸ் மோஷன், ஏதோ ஒரு ரூட்ல தான் உடம்பு விட்டு கழிவுகள் வெளில போகும். இந்த 2வது ஸ்டேஜுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்த 3வது ஸ்டேஜ் பேலன்ஸ். இப்போ செல்கள்ல இருந்து நச்சு பொருட்கள் வெளில போயிடுச்சு. இப்போ செல்களுக்கு என்ன தேவை? ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஸோ 3வது ஸ்டேஜ்ல அந்த செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சப்ளை ஆகும் போது செல்கள் பேலன்ஸ் ஆகும். 4வது ஸ்டேஜ் தான் ரீஜெனரேஷன் இல்ல ரெஜுவனேஷன். புனரமைப்பு, மறுவாழ்வு, புதுப்பித்தல், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நம்ம உடம்புல இருந்த கெட்டு போன செத்து போன செல்கள், இந்த செல்கள் எல்லாம் திரும்ப ஆரோக்கியமான செல்களாக மாறத்துக்கு இன்னொரு 6 மாத காலம் டைம் எடுக்கும். இந்த 4 ஸ்டேஜஸை தாண்டினா தான் பெர்மனன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, 1 மாசமா எடுத்த ஒண்ணுமே ரிசல்ட்டே தெரியல, 3 மாசம் எடுத்த நோய் குணமாகல அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல இது நடக்காது. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது மெடிசன்ஸ் இல்ல. ஸோ சராசரியா ஒரு 2 வருஷ காலம் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது இந்த 4 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆகும். அந்த 4 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் நம்ம உடம்புல எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம உடல் படிப்படியாக முன்னேற்றம் அடையும். அது வரைக்கும் தொடர்ந்து எடுத்துதான் ஆகணும். எப்படி எடுக்கணும்? அந்த 5 தூண்கள் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் வரவே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் கேட்கறவங்க அவங்க எல்லாத்தையுமே சொல்றதே இல்லை. இந்த பிரச்சனை இருக்கு, என்ன சாப்பிடலாம், என்ன மெடிசன் இருக்கு அப்படின்னு தான் முதல்ல கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இது ஒரு அலர்ஜி இருக்கலாம், ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கலாம், வேற எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். அதை நம்ம கிட்ட முழுமையாக சொல்ல மாட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்படலாம். பட் அது ரொம்ப ரேர் கேஸ். நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தானா அந்த பாதிப்பு வராது. சைடு எஃபெக்ட்ஸ்னா என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது ஸ்டேஜ் சொன்ன டீடாக்சிஃபிகேஷன். நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியில வரணும். யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், லூஸ் மோஷன், ஏதோ ஒரு ரூட்ல தான் பாடி வந்து இதை காமிக்கும். அப்ப சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? சில பேருக்கு யூரின் வந்து கலர் மாறலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் வரலாம், சில பேருக்கு கண்ணு ரெட் ஆகலாம், சில பேருக்கு வந்து தொடர்ந்து இருமல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து சளி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம்,
சில பேருக்கு ஸ்கின்ல அங்கங்க ரேஷஸ் வர மாதிரி இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் எதோட அறிகுறிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் சைடு எஃபெக்ட்ஸ். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்னால வரக்கூடியது இல்ல. நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பாடியை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது நச்சு பொருட்களை வெளியேற்றுது பாத்தீங்களா, அதுதான் நம்ம பாடியோட ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் தான் சைடு எஃபெக்ட்ஸ். சைடு எஃபெக்ட்ஸ் நல்லதா கெட்டதாங்கிறத முடிவு பண்ணுங்க. புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் தான், சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே நோய் குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ மாத்திரைகளோ கிடையாது. இதெல்லாமே உணவுப் பொருட்கள், உப உணவு, துணை உணவு அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுனால நம்ம ஆர்கன் சிஸ்டம் ஹெல்த்தியா மாறுது. ஆர்கன் சிஸ்டம் ஹெல்த்தியா மாறுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நோய்களும் உடம்பை விட்டு வெளியேறும். இதுதான் அடிப்படையான விஷயம். சப்ளிமெண்ட்ஸ்னால நோயை குணப்படுத்த முடியாது. நம்ம உடம்புனால மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும். உடலுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம கொடுக்கணும். சிம்பிளா ஒரு ஃபார்முலா வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 5 தூண்கள் அதை பேஸ் பண்ணி. யாருக்காக இருந்தாலும் சரி இந்த 5 ப்ராடக்ட் இதை நம்ம கட்டாயம் கொடுக்கணும். கிளைசெமிக் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது குளுக்கோ ஹெல்த். அது கூட கேனோடர்மா, சீபக்தான், டயட்ரி ஃபைபர், ஸ்டிவியா, இது 5 ப்ராடக்ட்ஸும் அவங்க எடுக்கணும். இரண்டாவது கார்டியோபேக், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ரோகார்ட். ப்ரோகார்ட் கூட ஃபிளாக்ஸீட், கேனோடர்மா, கோஎன்சைம், ரைஸ் பிரான் ஆயில். நான் ஆக்சுவலா அந்த ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ண மாட்டேன், ஆனால் நிறைய பேருக்கு வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பேக்கேஜ். அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்காக நோனி, குர்குமின், கொலஸ்ட்ரம், ரெஸ்போகேர், காம்பயோட்டிக்ஸ், இது ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். எத்தனை வருஷம் எடுக்கணும்? விடாம தொடர்ந்து 2 வருஷம். இது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து கண்டினியூஸா அவங்க எடுத்துட்டு வரணும். அப்பதான் பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, மாசம் மாசம் வேற வேற சப்ளிமெண்டா மாத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மாத்தும் போது முழுமையான ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியாது. அடுத்ததா போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், குளுக்கோஸ்மின், கால்சியம், கொலஸ்ட்ரம், கொலாஜன். குளுக்கோஸ்மின் கொடுக்க முடியலையா, இல்ல கொலாஜன் கொடுக்க முடியலையா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், குருல் ஆயில் ஆட் பண்ணலாம், கோகனட் ஆயில் ஆட் பண்ணலாம், குர்குமின் ஆட் பண்ணலாம். 5 ப்ராடக்ட்ஸ் பேசிக்கா அந்த இடத்துல வரணும். அடுத்ததா வெயிட் மேனேஜ்மெண்ட், உடல் எடை குறைக்கிறதுக்காக புரோட்டீன் பவுடர் இருக்கு, கோகனட் ஆயில் இருக்கு, வெஸ்லிம் கேப்சூல் இருக்கு, வெஸ்லிம் டீ இருக்கு, ஈவன் வெஸ்லிம் ஷேக் இதுவும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இதை டோட்டல் வெயிட் மேனேஜ்மெண்ட்காக. வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க எடுத்த 1 மாசத்துலயே உடம்பு அப்படியே குறைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடம்பு வெயிட் ஏறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது யோசிச்சு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லோட் பண்ணுமோ அதனாலதான் உடம்பு வெயிட் ஏறுது. அப்ப அது 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்ம தொடர்ந்து விடாம முயற்சிகளும் எடுக்கணும். அப்பதான் அது கம்ப்ளீட்டா வெயிட்டை வந்து குறைக்க முடியும். டீடாக்ஸ் பண்ணுமா, அதுக்கான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கு. வாடல் காம்ப்ளெக்ஸ், டாக்ஸ்கிரீன், கேனோடர்மா, அலோவேரா, ரைஸ் பிரான் ஆயில், இது ஒரு பேக்கேஜ். எந்த நோயுமே உடம்புல இல்லைன்னா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுக்கும் ஒரு பேக்கேஜ். 5 pillars of good health, நோனி, கேனோடர்மா, புரோட்டீன், காம்பயோட்டிக்ஸ், சிபக்தான். டீடாக்ஸ் பண்றதுக்காக கேனோடர்மா இந்த ப்ராடக்ட் எடுக்கும். நியூட்ரிஷன் தேவையா, அதுக்காக காம்பயோட்டிக்ஸ். ஃபிட்னஸ்க்காக புரோட்டீன் பவுடர். ஆர்கன் சிஸ்டம் இது ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக நோனி. ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இது ஸ்டிமுலேட் பண்றதுக்காக சிபக்தான். இதை விட வேற என்ன வேணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த 5 ப்ராடக்ட், இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர் கிட்டே போறீங்க, டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்றாரு, ஒரு 5 மெடிசன்ஸ் மினிமம் எழுதுவார். நம்ம போற எதுக்காக நம்ம போறோமோ அந்த ப்ராப்ளம்க்கு 1-2 மெடிசன் தான் இருக்கு. 3வது இருக்கக்கூடிய மெடிசன் என்ன, ஒரு மல்டி விட்டமின் கொடுத்துருப்பாங்க. மல்டி விட்டமின், மல்டி மினரல்ஸ், ஏன்னா ஹீலிங் ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னு. அதே போல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. செல்ஸ் இருக்க நச்சு பொருள்கள் ரிமூவ் ஆச்சுன்னா தான் என்ன ஆகும்,
முன்னேற்றம் ஸ்பீடா இருக்கும், ரெக்கவரி ஸ்பீடா இருக்கும். ஒரு 4 டேப்லெட் போட்டா என்ன ஆகும்? வயிறு புண்ணாகும். ஸோ வயிறு புண்ணாகாம இருக்கிறதுக்காக ஒரு ஆன்டாசிட்ஸ் ஒன்று போடுவாங்க. 5 மாத்திரைகள் கொடுக்கும்பொழுது முன்னேற்றம் வேகமா இருக்குங்கிற மாதிரி தான் 5 ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட் எடுக்கும் பொழுது அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இப்போ இந்த கொரோனா வராம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதே ப்ராடக்ட்ஸை எடுக்கலாம். கொரோனா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். கேனடோமாக்கு மேல குர்குமின் கொடுக்கலாம், காம்பியாட்டிக்ஸ் அதுக்கு பதிலாக ரெஸ்போ கேர் கொடுக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும். இன்னொன்னு, நிறைய பேருக்கு அடுத்து ஒரு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, டோஸ். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை போடணும் அப்படின்னு. இந்த டோஸ்க்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 2 விஷயம். ஒண்ணு, அந்த ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கணும், இல்லைன்னா ப்ராடக்ட் ஆர்டர் ஃபார்ம் ஆகுது கையில இருக்கு, இல்ல அட்லீஸ்ட் இன்ஸ்டன்டா மொபைல்ல போய் நம்ம பார்க்காது தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்லயுமே அந்த நம்பர் ஆஃப் கேப்சூல் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் நம்ம கையில இருந்தாலும் அதை பார்க்க முடியும், இல்ல ஆர்டர் ஃபார்ம் இருந்ததுன்னா ஆர்டர் ஃபார்ம்ல ஒரு ப்ராடக்ட்லயுமே என்னென்ன கேப்சூல்ஸ், எத்தனை கேப்சூல்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த இடத்துல நான் பேக் சைஸ் முக்கியமா கொடுத்துருக்கேன். 30 கேப்சூல் இருக்கா, டெய்லி 1 எடுங்க. 60 கேப்சூல் இருக்கா, டெய்லி 2. 90 கேப்சூல் இருக்கா, டெய்லி 3. இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்ல இவ்வளவு நம்பர் ஆஃப் கேப்சூல் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா, எல்லாமே 1 மாசத்துக்கான கோர்ஸ். அந்த 1 மந்த் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கணும். 1 மந்த் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சாதான் ரீபர்ச்சேஸ் போவோம். இல்ல ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு 3 மாசம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ரீபர்ச்சேஸ் பண்ணாதான் பிசினஸ் ஆகும் நம்ம கொண்டு போக முடியும். மற்றவங்க பிசினஸ் இல்ல, நம்ம பிசினஸ். ஸோ அதனாலதான் இந்த ஃபார்முலா 5. இந்த ஃபார்முலா 5 அது கூட இந்த டோஸ், இதுதான் சிம்பிளா நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். 2 நாட்களாக நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஹெல்த் கேர் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 1.5 ஆண்டுகளாக எந்த இண்டஸ்ட்ரி நின்னுச்சு அப்படின்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். அதையும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த மார்க்கெட்டை ஸ்டேபிளா நின்னாங்க. இன்ஃபேக்ட் அதுலயுமே வெஸ்டீஜ் இன்னைக்கு இந்தியால நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே வெஸ்டீஜ் ஹெல்த் கேர் கம்பெனி. நாளைக்கு உலகத்தை ஆள போகக்கூடியது இந்த 9 விதமான ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். விட்டமின்ஸ், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ், பிரிவென்டிவ் மெடிசன், ஜெனடிக் இன்ஜினியரிங், காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஃபிட்னஸ் கிளப்ஸ், ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ், ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ். இந்த 9 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இதுதான் நாளைக்கு உலகத்தையே ஆள போகக்கூடியது. இந்த 9 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ்ல வெஸ்டீஜ்ல ஏற்கனவே 6 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்போ ஸ்கை இஸ் த லிமிட். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க, வெஸ்டீஜ் ரைஸ் பிராண்ட் ஆயில் கம்பெனி இல்ல, வெஸ்டீஜ் ஹெல்த் கேர் கம்பெனி. சோப்போ, பேஸ்டோ, ரைஸ் பிராண்ட் ஆயிலோ இதெல்லாம் வந்து ஒரு என்ட்ரி லெவல். ஓகே, ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்றோம். அந்த என்ட்ரி லெவலுக்கு அது ஓகே. ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்களா, அதுக்கு அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது முக்கியமாக ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் தான். அதனாலதான் அந்த 40 மினிட்ஸ் ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதே நான் தெளிவுபடுத்தினேன். ஸோ இந்த 2 நாள் செஷன்ல நம்ம ஹெல்த் கேர்னா என்ன, அந்த 2 கேள்விக்கான பதில், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட் எடுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கணும், இந்த 5 தூண்களை பேஸ் பண்ணி எடுக்கணும். அளவு எப்படி எடுக்கணும், அதற்கான ஒரு ஃபார்முலாவும் நான் சொன்னேன். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் நம்ம ஒன்னா கூட சேர்த்து எடுக்கலாம். இல்லைன்னா காலையில ஒரு ப்ராடக்ட், மதியம் ஒரு ப்ராடக்ட், ஈவினிங் ஒரு ப்ராடக்ட், ஒரு 7-8 மணி போல ஒரு ப்ராடக்ட், நைட் ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி 5 வேலைக்காகவும் பிரிச்சு கூட ப்ராடக்ட்ஸை எடுக்கலாம். ஸோ நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த ஹெல்த் கேர் ட்ரைனிங் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா
in your success lies my success. மை அப்படிங்கிறது என்ன? வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட். இந்த 2 நாளா உங்களுக்கு கிடைச்ச இந்த நாலேஜ்னால இப்ப நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வெற்றி. ஸோ உங்களுக்கு அந்த வெற்றி அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்க டீமுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம லைஃப் ஸ்டைல் என்னைக்கு டெவலப்மெண்ட் ஆகுதோ, எஸ்பெஷலி ஹெல்த் கேர், இதன் பேஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆக உங்களோட வெற்றி அது எங்களோட வெற்றி. விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல்த் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.